குழு வந்துங்க அமைக்கணும்னு அவங்களுக்கு கட்டாயம் இல்லை. ஏன்னா குழு தலைவர் அமித்ஷாவா இருக்கும் போது எதுக்கு குழு அமைக்கணும்? அதிமுகவின் 1000ல் ஒருவன் இப்போது அமித்ஷா, அப்படித்தானே? குழு தான் அமைச்சாச்சுங்களே. எடப்பாடிட்ட கேட்டேன், குழு அமைச்சாச்சுங்க. அமித்ஷா தலைவர், பியூஷ் கோயல் மெம்பரு, அப்படித்தானே? அதிமுக சார்பா நான் இருக்கேன்றாரு. அவரு இருக்காரு. நமக்கு தெரிஞ்சு 3-4 கூட்டம் பிரதமர் கூட்டமும் அமித்ஷா கூட்டமும் தான். என்டிஏல ஒரு அங்கம் அதிமுக. அப்போ என்டிஏ தான் வந்து இப்போ சீட் ஷேரிங்ல இருக்கு. 234 தொகுதியில யார் யாருக்கு எத்தனை சீட்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போடுற இடத்துல தான் இருக்காரு. காங்கிரஸுக்கு அதிக இடம் கொடுத்தா அந்த இடத்துல காங்கிரஸை தோக்கடிக்கிறதுக்கு பிஜேபியும் அதிமுகவும் முயற்சி பண்ணும் இல்லைங்களா? பிஜேபிக்கு அதிக இடம் கொடுத்தா அந்த இடத்துல பிஜேபியை தோற்கடிக்கிறதுக்கு திமுகவும் மற்ற கட்சிகளும் முயற்சி பண்ணும். அப்ப தேசிய கட்சிக்கு நீங்க அதிக இடம் கொடுத்தீங்கன்னா கூட்டணியின் ஒட்டுமொத்த வெற்றிக்கு வந்து அது ஆபத்து. காங்கிரஸ் இல்ல நாங்க தாவேகோட போறோம், சந்தோஷமா போயிட்டு வாங்கன்றவாங்க. நீங்க கொடுக்குற சீட்டை ஒத்துக்கிட்டு நாங்க உங்க கூட்டணியில இருக்கோம், சந்தோஷமா இருங்க. ஆனா தேர்தல் வர்ற வரைக்கும் ஒரு டைம் இருக்கும், இந்த கசப்புகள்லாம் மறைஞ்சிடும். அதுக்கு பிறகு அதிமுக பிஜேபி கூட்டணியில கசப்பு ஆரம்பிக்கும்ல, அதான லேட்டஸ்ட் கசப்பா வரும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக கூட்டணியில் தான் இப்போ என்ன மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது? அவங்க இன்னும் குழு கூட அமைக்கல. இங்க ஒரு பக்கம் சிறு சிறு கட்சிகளுக்கெல்லாம் ஃபைனலைஸே பண்ணி ஒதுக்கிட்டாங்க. இப்போ அதிமுக கூட்டணி என்ன நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறது? பாஜக அதிக தொகுதிகளை ஆல்ரெடி சொன்னது போல அண்ணாமலையனோட ஃபார்முலா 2 இரட்டைலைக்கு ஒரு தாமரை அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்களா? நீங்க அதே விஷயத்தான் தேசிய கட்சிகளை நீங்க ஒரே பார்வையில தான் பாக்குறீங்க, காங்கிரஸ் அண்ட் பிஜேபியை. அவங்க இருவருமே நான் ஸ்டிக் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க. திரு இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு பயணத்தை மேற்கொண்டார். அவர் டெல்லிக்கு போற அளவுக்கு தான் வந்து அஇஅதிமுக இருந்து கொண்டிருக்கிறதா? அவர் ஒரு தன்மானமிக்க ஒரு தலைவராக இருந்தால் ராயப்பேட்டை அலுவலகத்திற்கு அல்லவா அவர் வந்து அழைத்திருக்க வேண்டும் பாஜகவை. என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அங்க சீட் ஷேரிங்? அப்படிதாங்க அழைச்சிருக்கணும். உள்ளாட்சி தேர்தல் பங்கீடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அண்ணாமலை அங்கதானே வந்தாரு. அப்படிதான் அழைச்சிருக்கணும் வாஸ்தவமாவே. ஜெயலலிதாமா இருந்தா வந்து ஒரு ஷோவுக்காச்சும் போயஸ் கார்டன்ல ஒரு 10 நிமிஷம் காக்க விட்டுருவாங்க, வெளியில கேட் அடைச்சு போட்டு. மோடி காத்திருந்தார்ல 2014. ஐ எம் சார்ட் ஆஃப்டர், ஐ டோன்ட் சீக் எனிதிங். இதுதான் ஜெயலலிதா வசனமே. ஐ டோன்ட் சீக் எனிதிங். உங்களை நான் வந்து எதையும் தேடி போறது இல்லை, என்னையே தான் தேடி எல்லாரும் வராங்க. ஐ எம் சார்ட் ஆஃப்டர். எப்போதும் அப்படிதான். அப்போ எடப்பாடி பழனிசாமி பட்டியலோட டெல்லிக்கு விரைந்தார் அப்படின்னாலே அதுவே வீக். அது ஒரு வீக்கான ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாதா மக்கள் மத்தியில்? பண்ணிட்டாரு. அவரே பண்ணிட்டாரு. ஆமா. குழு வந்துங்க அமைக்கணும்னு அவங்களுக்கு கட்டாயம் இல்லை. ஏன்னா குழு தலைவர் அமித்ஷாவா இருக்கும் போது எதுக்கு குழு அமைக்கணும்? அதிமுகவின் 1000ல் ஒருவன் இப்போது அமித்ஷா, அப்படித்தானே? குழு தான் அமைச்சாச்சுங்களே. எடப்பாடிட்ட கேட்டேன், குழு அமைச்சாச்சுங்க. அமித்ஷா தலைவர், பியூஷ் கோயல் மெம்பரு, அப்படித்தானே? அதிமுக சார்பா நான் இருக்கேன்றாரு. அவரு இருக்காரு. சரி, முதல்ல இருந்து அவர் சொன்னதே ரொம்ப விசித்திரமா இருந்தது எனக்கு. என்டிஏல ஏற்கனவே கொஞ்சம் கட்சி இருக்கு, நாங்க என்டிஏல சேர்ந்திருக்கோம். அந்த கட்சி தனியா பேசிட்டு இருக்கு, நாங்க தனியா பேசிட்டு இருக்கோம். இன்னை வரைக்கும் அப்படித்தான் நாங்க செய்தி வருது. பிஜேபிக்கு கொஞ்சம் சீட்டு கொடுத்துருவாங்க, அவங்க அமமுகவுக்கு கொடுப்பாங்க. வரலாற்றிலே இந்த இரு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அந்நியப்பட்ட விவகாரம் இல்ல சார், இது முதன் முறையாக. ஏங்க இப்போ அறிவாலயத்துலன்னா எல்லா கட்சியும் அங்க போய் தானங்க ஒப்பந்தம் போடுவாங்க. அதிமுக வரலாறு இல்ல, தமிழ்நாட்டு வரலாற்றுல இது கிடையாது. இரு திராவிட கட்சிகள் வரலாறு தான் சொல்றேன். ஆமா, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்ப ஆனா அதை அவங்க பொருட்படுத்தாம இருக்காங்க. இப்ப திருப்பரங்குன்றம் பிரதமர் வராரு, அது இது உடனே வந்து இன்னைக்கு விளக்கேத்துங்க இவ்வளவு வருதுங்க. இன்னைக்கு ஒரு உத்தேச பட்டியல் அதிமுக சார்பா, பத்திரிகை தான் தினமலர், திருப்பரங்குன்றத்துல அதிமுக நிக்க போகுது அப்படின்றாங்க. ஏன்னா உண்மையிலே அப்படித்தான். ராஜ்யசபா சிட்டிங் எம்எல்ஏ, அவர் எப்படி திருப்பரங்குன்றத்தை விட்டு கொடுப்பாரு? அதாவது ஒரு யூகமா போடுறாங்க, தம்பிதுரை வந்து ஒரு ராஜ்யசபா கேண்டிடேட்டு,
அந்த யுக செய்தியில திருப்பரங்குன்றத்துக்கு ராஜன் செல்லப்பான்னு போடுறாங்க. பிரதமரே வந்துட்டு போயிட்டாருங்க, நாங்க இவ்வளவு கூட்டம் நடத்தியிருக்கோம். இது வரைக்கும் உண்மையிலே பிரதமர் தலைமையில் தாங்க அந்த கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. என்டிஏ கூட்டமே பிரதமர் தலைமையில் தான் நடக்கு. பாமக எங்க தனியா வந்து அதிமுக கூட்டத்துல கலந்துக்குது? எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு டூர் போறாரு? அமமுக எங்க கலந்துக்குது? ஆனா பிரதமர் கூட்டத்துக்கு எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு 3-4 கூட்டம் பிரதமர் கூட்டமும் அமித்ஷா கூட்டமும் தான் இல்லைங்களா? புதுக்கோட்டையில் அமித்ஷா கூட்டம் எல்லாத்துலயும் இவங்க போய் கலந்துக்கிட்டாங்க. அதாவது என்டிஏ கூட்டணி கட்சிகள். அப்போ என்டிஏல ஒரு அங்கம் அதிமுக. அப்போ என்டிஏ தான் வந்து இப்போ சீட் ஷேரிங்ல இருக்கு. 234 தொகுதியில யார் யாருக்கு எத்தனை சீட்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போடுற இடத்துல தான் இருக்காரு. இல்ல அப்ப நீங்க சொல்றது வந்து டிசைடிங் அத்தாரிட்டி இபிஎஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? அதுதான் நீங்களே பாருங்களேன். இப்போ தேர்தலுக்கு முன்னாடி 4-5 கூட்டம் போட்டிருக்காங்கல்ல. அந்த கூட்டம் அதிமுக கூட்டமா என்டிஏ கூட்டமா யாரு வந்து சிறப்பு விருந்தினர்? பிரதமரா, அமித்ஷாவா, இல்ல வந்து சிறப்பு விருந்தினர் வந்து எடப்பாடி பழனிசாமியா? அவங்க கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதனாலதானங்க அவங்க பெரியார் படத்தை தூக்குறாங்க. எங்க கூட்டங்க. ஏன் பெரியார் படத்தை வச்சீங்க நீங்க முதல்ல? அப்ப அதை கூட நீங்க டிசைனை கூட பார்க்கலையா? பெரியார் படம் அங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஏன் வைக்க விட்டீங்க? அப்ப குழப்பம் இருக்கு. பிரதமர் 2 விரலை காட்டிட்டு தான் முதல்ல படம் இருந்துச்சு. 2 விரல்னா ரெட்டையிலங்க. பிரதமர் என்டிஏக்கு அகில இந்திய தலைவர்கள் முறையில ரெட்டையிலையை காட்டினாதான் என்ன தப்புன்ற மூக்குன்ட்டான். தாமரையை காட்டுற மாதிரி படம் இல்லையா என்னன்னு தெரியல, வணக்கம் வைக்கிற மாதிரி படத்தை போட்டு முடிச்சுட்டாங்க. அப்ப நான் யார் கூட்டம்? அவங்க கூட்டம் தான். மறைச்சு பேசுறதுல அர்த்தம் இல்ல. புதுக்கோட்டை கூட்டம் அவங்க கூட்டம் தான். இங்க நடந்த கூட்டம் அவங்க கூட்டம் தான். அவங்க கூட்டத்துல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. அதுல அதிமுகவும் ஒண்ணு. ஓகே. இந்த ஜெல் ஆகாத தன்மை அப்பட்டமாக இந்த கூட்டங்கள் வாயிலாகவும் இந்த சீட்டு பகிர்விலும் அம்பலப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? அதுதான் இந்த தேசிய கட்சியோட பிரச்சனையே. காங்கிரஸ் கட்சிக்கும் அதே பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து பெருசுன்னு நினைக்கிறாங்க. பிஜேபி நினைக்குதுன்னா குறைஞ்சபட்சம் அவங்க மத்தியில ஆட்சியிலேயாவது இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வழியும் இல்லை. நாளைக்கு தேர்தல் கூட்டணின்னு வந்த பிறகு நீங்க ஸ்டாலின் அரசு சாதனைகளை தானே உங்க கூட்டத்துல பேச முடியும். எடப்பாடி பழனிசாமி மோடி அரசு சாதனைகளை பேசுவாரு. ஆனா மோடி வந்து எடப்பாடி அரசு சாதனைகளை பேசுவாரா? எடப்பாடி அரசு 7.5% இடஒதுக்கீடு, அது பேசணும்ல. காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அதை பேசணும்ல. மேட்டூர் டேம்ல இருந்து அந்த உபரி நீர் கால்வாய் திட்டம், அதை பேசணும்ல. ஆனா மோடி எதுவுமே பேசுறது இல்ல. அவர் ஏதோ இங்க வந்து நேரா அவர் அன்னைக்கு சொன்ன கணக்கே எனக்கு ரொம்ப காமெடியா இருந்துச்சு. 25 வருஷம் அப்படின்றாரு. நடுவுல அதிமுக ஆட்சி நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காரு. அந்த கணக்கே விட்டாச்சு. 2011 திமுக ஆட்சிங்க நிறைவு. அப்புறம் 2021 10 வருஷம் தானே வருது. இப்போ 25 வருஷம்னு ஓங்கி அடிச்சிட்டாரு அவரு. நடுவுல எங்க ஆட்சி நடந்திருக்குங்களே அப்படின்னு கூட உங்க குரல் எழுப்ப முடியாம தானே இருக்காங்க. ஓகே. அப்போ சீட் ஷேரிங்ல அப்போ பாஜக விரும்பக்கூடிய அந்த தொகுதிகளை அவர்கள் போராடி எப்படியாவது பெற்று விடுவார்கள். இபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போடக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார். குறைந்தது இப்போ கடந்த முறை 20 வாங்கினாங்க. இந்த முறை எப்படி 35 முதல் 40 தொகுதிக்கு மேல் கேண்டிடேட் போட்டுருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? காங்கிரஸுக்கு அதிக இடம் கொடுத்தா அந்த இடத்துல காங்கிரஸை தோக்கடிக்கிறதுக்கு பிஜேபியும் அதிமுகவும் முயற்சி பண்ணும் இல்லைங்களா? பிஜேபிக்கு அதிக இடம் கொடுத்தா அந்த இடத்துல பிஜேபியை தோற்கடிக்கிறதுக்கு திமுகவும் மற்ற கட்சிகளும் முயற்சி பண்ணும். அப்ப தேசிய கட்சிக்கு நீங்க அதிக இடம் கொடுத்தீங்கன்னா கூட்டணியின் ஒட்டுமொத்த வெற்றிக்கு வந்து அது ஆபத்து. என்ன ரீசன்னா அவ்வளவு ஓட்டு வங்கி அவங்ககிட்ட இல்ல. சொல்ல போனா பிஜேபிக்காவது கொஞ்சம் ஓட்டு வங்கி கூட இருக்குங்க, காங்கிரஸுக்கு எதுவுமே இல்லை. அப்போ 234 தொகுதியிலையும் வெற்றி அப்படிதான் ஒரு கூட்டணி முயற்சி பண்ணும். திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அதுல ஓட்டை விழுந்தா ஓட்டையை அடைச்சாகணும்ல, வேற வழியே இல்லைங்களா? ஆரம்பத்திலே ஓட்டையை போட்டுட்டு வந்து நீங்க அணைய கட்டுவீங்களா? அப்போ அதிமுக கூட்டணியில் அந்த பிரச்சனை இருக்கும். அது எப்போ வெளியில வரும் அப்படின்னா இந்த இவங்க பேசி முடிச்சு ஒரு வழியா முடிவான பிறகு அது வெளியில வரும். ஏன்னா அவர் தேர்தல் அறிவிப்பானை வந்த பிறகுதாங்க அப்படின்ட்டாரு நயினார் நேத்து.
ஓ! அதெல்லாம் இல்ல. தேர்தல் அறிவிப்பான வந்து அது எப்போ வரும்னு யாருக்கு தெரியும்? வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி என்னென்ன திட்டங்கள் மனசுல வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க ஓங்கி அடிச்சு போறாங்க. அதாவது கிடைக்கப்பெற்றக்கூடிய இப்போது கிடைக்கப்பெற்ற அண்மை தகவல் தேர்தல் ஆணையர் தமிழகத்தில் அவர் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாரு. கேரளாவுல 5 மற்றும் 6 தேதிகள்ல 9 மற்றும் 10 தேதிகள்ல மேற்கு வங்கத்தில் அவர் மேற்கொள்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படின்னா அநேகமாக அடுத்த 16ஆம் வாரம் தேதிக்கு மேல தான் இல்ல அவர் முடிச்ச பிறகு தானே நீங்க போட முடியும். சோ செகண்ட் வீக் ஆஃப் மார்ச் தானே. எஸ். சோ அரவுண்ட் Second week. 14th ஆர் 15th. எஸ். ரொம்ப டிலே இல்ல அது. அது அவங்க எப்ப வேணாலும் அறிவிக்கட்டும். ஆனா அதிமுக கூட்டணி அவ்வளவு நாள் இழுக்க முடியலன்ற. ம். சரி, தேர்தல் ஆணையம் எப்ப அறிவிக்குன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. மோடியும் அமித்ஷாவும் தான் சொல்ல முடியும். நம்மலாம் சொல்ல முடியாது. நம்ம சாதாரண ஆளுங்க. ஆனா அவங்க எப்ப அறிவிச்சாலும் அது வரைக்கும் இவங்க இழுக்கிறாங்களேன்றான். பிஜேபி எப்பங்க தொகுதி பங்கீடு முடிப்பீங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் தேர்தல் அறிவிப்பான வந்த பிறகுதான்றாங்க. திமுக அதனால என்ன நினைக்குதுன்னா, நான் முடிங்க, இந்த வியாழக்கிழமை வந்து நாமினேஷன் ஃபைனல் ஆகுது, எங்க கையில அவங்க 3-1 4ங்க 1 தேமுதிகவுக்கு போயிருச்சு. ஸோ 3 தான் கையில இருக்கு. 3க்கும் திமுக போடுறது இல்ல, காங்கிரஸ் கட்சி சரிப்பட்டு வந்தா 1 விட்டு கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலா வந்து சட்டமன்ற தேர்தல் இடத்த குறைச்சிக்கிறது. இதுதான் பாயிண்ட். மகாராஷ்டிரால போய் கெஞ்சுறாங்க காங்கிரஸ். ஒரே ஒரு சீட்டு தான் அங்க இருக்கு, மற்ற எல்லாமே பிஜேபி கூட்டணி. இந்த ஒரு சீட்டை எங்களுக்கு கொடுங்க, எப்படியாவது கொடுங்க. ஏன்னா நாங்க அப்பதான் ராஜ்யசபால ஆப்போசிஷன் பார்ட்டிங்கிற அந்தஸ்தை தக்க வச்சுக்க முடியும். யார்கிட்ட கெஞ்சுறாங்க? உத்தவ் தாக்கரேட்ட போய் கெஞ்சுறாங்க. நீங்க எப்போ வந்து அதை அந்த முடிவெல்லாம் எடுத்திருக்கணும்? உள்ளாட்சி தேர்தலில் எடுத்திருக்க வேண்டிய முடிவு இல்ல அது. உள்ளாட்சி தேர்தல் தனித்து போட்டிட்டு பிஜேபி ஜெயிக்க வச்சதே காங்கிரஸ் தானே. யார் எடுத்த முடிவு? ராகுல் காந்தி எடுத்த முடிவு தானே. பீகார்ல யார் எடுத்த முடிவு? ராகுல் காந்தி எடுத்த முடிவு தான். இப்போ இங்கேயும் தமிழ்நாட்டிலே அவரே முடிவு எடுத்தாருன்னா உத்தரப்பிரதேசமா அவுட் ஆயிரும். அப்புறம் அவர் பாப்பார்லங்க அகிலேஷ். இப்ப ஏங்க இங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க? நீ கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போன அப்படின்னா இங்க தேர்தல் இடிக்கும். முடிவை சொல்லு, நாளைக்குள்ள சொல்லு, இன்னைக்குள்ள சொல்லு. அதுக்கு வாய்ப்பா வந்து இது வந்துருச்சு, ராஜ்யசபா தேர்தல் வந்துருச்சு. அப்ப காங்கிரஸ் இல்ல, நாங்க தாவேகோட போறோம், சந்தோஷமா போயிட்டு வாங்கன்றவாங்க. நீங்க கொடுக்குற சீட்டை ஒத்துக்கிட்டு நாங்க உங்க கூட்டணியில இருக்கோம், சந்தோஷமா இருங்க. ஆனா தேர்தல் வர்ற வரைக்கும் ஒரு டைம் இருக்கும், இந்த கசப்புகள்லாம் மறைஞ்சிரும். அதுக்கு பிறகு அதிமுக பிஜேபி கூட்டணியில கசப்பு ஆரம்பிக்கும்ல, அதான லேட்டஸ்ட் கசப்பா வரும். இதே மாதிரி பிஜேபி கேட்கும்ல, மத்திய ஆளுங்கட்சி வேற 40 கொடு 50 கொடு, நாங்களே பிரிச்சு கொடுக்கோம், எல்லா கூத்தும் வருங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். ஒரு பக்கம் பெர்செப்ஷன் வைஸாகவும் அஇஅதிமுக கூட்டணி ஒரு வீக்கான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. எதிரணியில திமுக அணி ரொம்பவே இருக்கக்கூடிய எல்லா அதிமுக காரர்களும் இப்ப அங்க போயிட்டாங்களா, திமுகவுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெர்செப்ஷன் வைஸா ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒரு பெரிதான ஒரு புரூட்டல் ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கிறது டிஎம்கே. இங்க ஒரு பக்கம் கூட்டணியில ஜெல்லாகாத தன்மை, இவர் டெல்லிக்கு போறதா இருக்கட்டும், டிடிவி தினகரன் நான் என்டிஏல தான் கேட்பேன், அஇஅதிமுக நான் கேட்க மாட்டேன் சீட் ஷேரிங் அப்படின்னு அவர் சொல்றது. இப்படி ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒரு குழப்பமுள்ள ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது அல்லவா? இது எந்த அளவுக்கு அஇஅதிமுகவுடைய எதிர்காலத்திற்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? நிறைவான கருத்து. 26 தேர்தலுக்கு பிறகு தாங்க அதிமுக இனிமே ரீஷேப் ஆகணும். அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் 2 தேசிய கட்சிகளும் இங்க கோலோச்சுவதை நாங்கெல்லாம் விரும்பல. அதுக்கு ரொம்ப பிளைன்லி ஸ்பீக்கிங். காங்கிரஸும் வேண்டாம், பிஜேபியும் வேண்டாம். அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாது. கூட்டணியில பங்கு பெறலாம், அதுக்கு ஏற்றவாறு சீட்டுகள் தரப்படும். பிஜேபி 4 எம்எல்ஏ தான் வச்சிருக்காங்க, மிச்சம் எல்லாமே தோத்தாங்க. அதிமுக கூட்டணி அதுல பலவீனம் ஆச்சா இல்லையா 2021 தேர்தல்ல? அப்ப பிஜேபி அதிக சீட்டு வாங்குறதும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது இல்லை, காங்கிரஸ் அதிக சீட்டு வாங்குறதும் நல்லது இல்லை, பிஜேபினால அதிமுக பலவீனப்படுறதும் நல்லது இல்லை. ஆனா பலவீனமா இருக்கு, அதை நாம இருக்கவே இல்லை. 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகல ஒரு ரீதிங்கிங் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. Super Sarvana Stores.